இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் உங்களுடைய லவ்வர் கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து சீக்ரெட்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு உங்களால் நம்ப முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பேசக்கூடிய கால்ஸ் எல்லாமே சீக்ரெட்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதனால் ஃபியூச்சரில் பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதிலிருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி விட்டுருங்க, இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து சேஃபாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணதும் பின் நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் எந்த பின் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பின் நம்பரை போட்டுக்கோங்க. பின் நம்பர் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடியை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணாமல் உங்களுடைய பின் ப்ரொடெக்ஷன், இந்த கால் ரெக்கார்டிங்லாம் எனேபிளில் இருக்கான்னு காட்டும். அது கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ரெக்கார்டிங் வால்யூம்னு இருக்கு இல்லையா, ஸோ இது 50 இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டும் சேர்த்து இதில் ரெக்கார்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த இது இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கா, இப்போ என்னுடைய மொபைலில் போய்ட்டு நான் மறுபடியும் கால் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 198க்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணிவிட்டு அது அட்டன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ போயிட்டுருக்கா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:29 ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:29. இதை நான் நோட்டிஃபிகேஷன் அதாவது பேக்ரவுண்டில் தெரியுதா அப்படின்றதுக்காக பாருங்கள், நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணி காட்டுறேன். எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் கிடையாது. இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்றதுக்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஸோ இப்போ அந்த ஆப்புக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம கால் பண்ண இது வந்து 10:29க்கு அதனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய லவ்வர்கிட்டையோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ பேசக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து சீக்ரெட்டாக சேவ் ஆகிட்டு இருக்கும். இந்த ஆப்பையும் ஐக்கானையும் மறைச்சி வச்சுருவாங்க. அதனால் உங்களுடைய ஃபோனில் சீக்ரெட்டாக உங்களுடைய கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் பண்ணியிருக்காங்களான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பாரில் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஆப்னு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா ஆப்ஸுமே வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது, இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் வேறு யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அது எதுன்னு பார்த்துட்டு உடனே அது எல்லாத்தையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய ஃபோனில் இருக்கிற சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா, இப்போவே நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கையும், அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான டெக் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.